நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். எனக்கு முக்கியமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவில யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்ல நம்மள டிகிரேடோ whatever ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணிருக்கலாம். பட் அவர் வந்து நான் நியூ கமர், என்னை ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. ஸோ அப்பையிலேருந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சாரை பத்தி சொல்வேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ எனக்கு அதை தேங்க் பண்ணிருக்கியா, லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பத்தி சொல்லணும்னா, இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு. அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன், எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா? எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை, நீங்க போன வைங்க அப்படின்னு. ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அதுக்கு கூட அவர் கோச்சிக்கிட்டதே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்றாரு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுசி சார். உங்களால தான் நீங்க என்ன கரெக்டா கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த ஃபிலிம் 2K Kid லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K Kids எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன். ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.